1959 ஃபாதர் வில்லோனவனால் அனுப்பப்பட்ட வீரலூரிலிருந்து அனுப்பப்பட்ட 2 மாணவர்களில் ஒருவன் நான். அந்த செருக்கு எனக்கு இன்றும் உண்டு. எனவே தொடர்ந்து பேசும்பொழுது சில கருத்துக்கள் சிதைந்துவிடும் என்ற காரணத்தால் நான் கவிஞன் அல்ல, இருப்பினும் கவிதை வடிவில் சில கருத்துக்களை சொல்லலாம் என்கின்ற கருத்தோடு சிலவற்றை வாசிக்கின்றேன். அதற்கு முன்னால் இந்த விழாவிற்கு ஏற்பாடு செய்த நம்முடைய வாழும் வில்லோனுவா வீரலூர் பங்குத்தந்தை அலோசியஸ் ஃபாதர் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. நான் எழுதிய புத்தகத்தை போலூர் நகரத்திலே வெளியிட்டார், அந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்தார் என்பதற்காகவும், மேலும் நம்முடைய பங்கிலே பணியாற்றிய இறையியல் அந்தனர் எட்வின் வசந்த் அவர்கள் வீரலூர் பங்கு ஒரு காலத்திலே நாங்கள் சிறுவர்களாக இருந்தபொழுது, காளைகளாக இருந்தபொழுது அந்த ஊரினுடைய வீட்டு கூரைகள் புகைப்போக்கிகளாக இருந்தன. அந்த நிலை மாற இளைஞர்களை படிக்கவும் வேலைவாய்ப்பு பெறவும் வழி செய்து கொடுத்த ஃபாதர் எட்வின் வசந்த் அவர்களை இங்கு நினைவு கூர்ந்து அவருக்கு நான் நன்றி கடமைப்பட்டிருக்கிறேன். அடுத்ததாக வருகை இருக்கக்கூடிய நம்முடைய சிறுபான்மை துறையை சார்ந்த அமைச்சர் செஞ்சி மஸ்தான் அவர்களுக்கு, மேலும் சிறுபான்மையினர் நல வாரியத்தினுடைய தலைவர் பீட்டர் அல்போன்ஸ் அவர்களுக்கும் சில கருத்துக்களை சமூக ரீதியாக நம்முடைய பார்வையிலே இருந்து சில கருத்துக்களை சொல்ல விரும்பினேன். அவர்கள் இருவரும் இன்றும் வரவில்லை. எனவே தந்தை அவர்களுக்கு இறுதியாக நான் சொல்ல விரும்புகிறேன். அவற்றை நீங்கள் பதிவு செய்து அவர்களுக்கு என்னுடைய கருத்தை சொல்லவும். வரலாற்று பதிவில் பழம்பெரும் நாடாம் ரோம நாகரிகத்தின் முதன்மை நாடு, சூரியனின் வடபுல பயண நாளாம் சுருவத்திங்களே நம் தமிழர் நமக்கு புத்தாண்டு. இன்றைக்கு சுருவம் திங்கள், இதே தான் இத்தாலி நாட்டுக்கும் தமிழ் புத்தாண்டு. காரணம், ஒரு காலத்தில் நாகர் தமிழர்கள் அங்கு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இது அண்மைகால வரலாற்று ஆய்வுகள். ஊடு ஒளி போர்முறை தளபதி கரிபால்டி பல்குறு நாடுகளை, ஐரோப்பிய நாடுகளை இத்தாலிய ஒன்றியம் என கட்டமைக்க இத்தாலிய தீபகற்பத்தை சீராண்டார் அரசர் விக்டர் எமானுவேல். உலகப் பெரும் போருக்கு காரணமாய் அமைந்த அச்சு நாடுகளில் முதன்மையாம் இத்தாலி. இந்நிலையினூடே வில்லோனவா இத்தாலி கிராமத்தில் பிறந்தார். அன்னாரின் உதய நாள் 1916 நவம்பர் 23ஆம் நாள். அப்போர்காலத்தே இறையியல் பயின்று இறைப்பணி செய்ய வருகை 1939 பிரிட்டிஷ் இந்தியாவிற்கு. பிரிட்டிஷ் இந்தியா என்பது 1830 தான் உருவாகுது. அதுக்கு முன்னால் இந்தியா என்ற ஒரு நாடு இல்லை. இந்தியா உருவானது, பிரிட்டிஷ் இந்தியா உருவானது 1830. 1947 ஆட்சி மாற்றம். வடகிழக்கு மாநிலத்தில் இறைப்பணியினுடைய மேற்கல்வியும் தொடர்ந்தார். 1947 இந்திய நம் மண்ணின் பெயர் மாற்றம், விடுதலை, ஆட்சி மாற்றம். போலூர் நகரில் பங்கு பெற்றோர் பொறுப்பேற்றார். இம்மாநில ஏணிப்படி ஜாதிவாரி அமைப்பு அடிகளாருக்கு கிட்டியது அதிர்வான அனுபவம். அதுக்கு முன்னால் அவருக்கு கேஸ்ட்ன்றதெல்லாம் தெரியாது. அப்போ தான் அவர் முதல் முறையாக வீரலூர் மண்ணுக்கு வரும்போது அதை உணர்றார். நீதி கட்சி ஆட்சியின் சமூக புரட்சியால் இளையோர் விழிப்புற தொடக்கப்பள்ளி அமைத்தார். பொறுப்பேற்ற ஊர்கள் தோறும் தொடங்கினார் தேவாலயம், விவசாயம், மருத்துவம் என அவர் முன்னோர் அவருக்கு அளித்த பணத்தில் அவருடைய பங்கு 100 ஏக்கர். அந்த 100 ஏக்கரில் விளையக்கூடிய திராட்சையை, அதிலிருந்து கிடைக்கக்கூடிய ஒயனை விற்று அவங்க வீட்டார் நமக்கு அவருடைய பேருக்கு இங்கே மணி ஆர்டர் செய்வாங்க. அந்த பணத்தை கொண்டு தான் தேவாலயங்கள் அமைத்தார்.
பள்ளிக்கூடங்களை கட்டினார் என்பது அவர் எங்களோடு 1975 வாக்கில் நாங்கள்லாம் விடுமுறையில் போகும்போது பேசுவோம். அப்போ அவர் எங்களோடு பகிர்ந்து கொண்ட கருத்து. இப்போது நீங்கள்லாம் அதை அதிசயமாக நினைக்கக்கூடாது, இதெல்லாம் நடந்தது உண்மை. அதன் பிறகு 1969 குறிஞ்சியும் மருதமும் அரவணைத்துள்ள வீரலூர் என்னும் ஊரில் பங்கு பொறுப்பேற்பு. இறை மறுப்பாளர்கள் என கருதப்பட்ட திராவிட முன்னேற்றக் கழகம் வேர்விட்ட பூமியில் இயேசு இருத்தப்பட்ட சம்பவம் சப்பரம் சுமந்த மாற்று சமயத்தார், அதாவது கிறிஸ்துமஸ் அன்னைக்கு அங்கே அதாவது கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் அவங்கெல்லாம் வந்து அந்த காலத்தில் நாங்கள்லாம் சின்ன பசங்களாக இருக்கும்போது வாலிப பிள்ளைகளாக இருக்கும்போது தேரை சப்பரம் அவங்க தான் தூக்குவாங்க. அதன் பிறகு எங்களுடைய நிலத்தில் விளையக்கூடிய நெல், அந்த நெல்லை வந்து அம்மன் கூழ் ஊற்றுறதுக்கு கொடுப்போம். ஆக இந்த மாதிரியான ஒரு சமய நல்லிணக்கம் அப்போது இருந்தது. வேர்விட்ட பூமியில் இயேசு இருத்தப்பட்ட சப்பரம் சுமந்த மாற்று சமயத்தார் எம் இல்ல தானியம் மாரியம்மன் கோவில் கூழானது, கூழ் ஊற்றுறதுக்கு கொடுத்தோம். உற்றார் உறவுகளாய் சமய நல்லிணக்க மக்கள் வாழும் அவ்வூர் விந்தையிலும் விந்தை. ஊரெங்கும் புதுபொழிவு, மின்விளக்கு, குடிநீர் விநியோகம், பிள்ளை பேறு மருத்துவமனை, உயர்கல்வி பள்ளி, அணைக்கட்டு என 1969க்குள்ளே நம்ம ஊருக்கெல்லாம் வந்துடுது. இதை வந்து அருட்தந்தை இல்லம் வரும் ஆங்கில செய்தித்தாள் இந்தியன் எக்ஸ்பிரஸ் அதில் வரும். நாங்கள் படிப்போம், எங்களுக்கு படித்து சொல்லுவார். அப்போ அவர் கருத்தை பரிமாற்றுகிறார். என்னன்னு, மாணவர் ஆங்கிலம் கற்கைக்கு அறிவாயுதம், அரசின் நலத்திட்டங்கள் கண்ணுற்ற அருட்தந்தை அன்றைய முதல்வர் கருணாநிதி சீர்மிக்கவர், பேரறிஞர் அண்ணா ஈடு இணையற்ற தலைவர் என்பார். இப்பாராட்டூரை உள்ளாட்சி தலைவர்களை கவர மறைந்த மாசிலாமணி உள்ளிட்டோர் அடியார் தம் பணியில் துணை நின்றனர். தேவாலயம் கட்டும் போது இப்போ இருக்கிற தேவாலயத்துக்கு முன்னால் கட்டின தேவாலயத்துக்கு தலைவர் மாசிலாமணி ஊராட்சி தலைவராக இருக்கும்பொழுது அவர் பெரிய உதவி செய்தார். அதுக்கு பிறகு காந்தபாளையம் அந்த கோயில் கட்டுறதுக்கு, அதுக்கு பிறகு ஆதமங்கலம் புதூர் அந்த கோயில் கட்டுறதுக்கு, அந்த இடத்த வாங்கிறதுக்கெல்லாம் தலைவர்கள் தான் ஊராட்சி தலைவர்கள், கிறிஸ்தவர்கள் இல்லை. இவர் மேலே இருந்த அந்த பற்றுனால், நம்பிக்கையின் பேரில், பாசத்தினால் அதெல்லாம் செய்தாங்க. அதெல்லாம் அவருடைய வரலாற்றில் புத்தகத்தில் எழுதலை. அதற்கு பிறகு அவர்தம் இறைப்பணி மாந்தநேயம் சமநோக்கு அவ்வூர் மக்களை வெள்ளைக்கார சாமி என கைகூப்பி வணங்கி போற்ற வைத்தது. போகும்போதெல்லாம் வெள்ளைக்கார சாமியில் தான் கும்பிடுவாங்க. அம்மக்கள் மனதில் அவர் நிலை உயர்ந்தது. ஆம், நன்னிய பாலோர் போல எனும் குறுந்தொகை சொல்லுக்கு இணையாய் வாழ்ந்தார். நன்னிய பாலோர் போல அப்படின்னா கடவுள்னு யாரும் மேல் உலகத்துக்கும் கீழ் உலகத்துக்கும் வர்றதில்லை. கடவுள் என்பார் நம்மளோடு வாழறவங்க தான். வெள்ளுடை தரித்து பிறருக்கு வழிகாட்டிய அமைந்த முனிவர்கள் தான் கடவுள் அப்படின்னு குறுந்தொகை சொல்லுது. நீயும் கடவுள் நானும் கடவுள் என பேராயர் சின்னப்பா அடிக்கடி வழிபாட்டின் போது சொல்லுவார். பெரிது பெரிது புவனம் பெரிது, அதனினும் பெரிது தொண்டர்தம் உள்ளம் அல்லவா. அருட்பணியில் ஐயராக, அருட்தந்தை என வருவதும் போவதுமான வாழ்க்கை பாதையை ஆற்றுப்படுத்தும் பார்ப்பனராக வாழ்ந்த இறையியல் அந்தனர் வில்லோனவா இறுதி நாளில் தெய்வமானார். வாழ்த்துக்கள். குறிப்பின்னாக்கா ஐயர், பார்ப்பனர், அந்தனர் இதெல்லாம் நம்முடைய சங்கத்தமிழ் சொற்கள். இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்தணும். ஏதோ ஒருத்தனை நம்ம ஐயரன் கும்பிடணும் அப்படிலாம் கிடையாது. இது நம்ம விட்டுட்டோம். இந்த சொற்கள்லாம் நம்ம பள்ளியில், கல்லூரிகளில், பொதுக்கூட்டத்துங்களில் பயன்படுத்தும் போது இதை வந்து தயவுசெய்து தமிழ் உணர்வோடு இதை பயன்படுத்துங்க. விட்டு போன சங்கத்தமிழ் சொற்களை நம்ம மீண்டும் கொண்டு வரணும். அதனால தான் கேரளாவில் சேரநாட்டு தமிழ் சுத்தமான தமிழ். ஆனால் மலையாளி என்ன சொல்கிறான், நான் வேறு தமிழ் வேணாண்டா அப்படின்னு சொல்கிறான். ஆக தமிழ் அன்பர்கள் இதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளோடு சில கருத்துக்களை சொல்ல விரும்புகிறேன். அரசியல் சட்டம் பிரிவு 30 அதில் ஒன்று மதசார்பு அல்லது மொழியின் காரணமாக சிறுபான்மையினர் என்று கருதப்பட்டுள்ள வகுப்பார். நம்ம வந்து என்னுடைய தாய், என்னுடைய தந்தை தமிழர்கள், நான் தமிழன், என்னுடைய பாட்டன், பூட்டன், ஓட்டன் எல்லோருமே தமிழர்கள் தான். அப்படி இருக்கும்போது நான் எப்படி சிறுபான்மைன்னு சொல்ல முடியும்? அதுக்கு என்ன அரசாங்கம் என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னால், சமய வழி சிறுபான்மையினர்னு சொல்லணும், அந்த ஆணையன்னு சொல்லணும், அந்த துறைன்னு சொல்லணும். அதுதான் அமைச்சர்கிட்ட சொல்லலாம்னு இருந்தேன், அவங்க வரலை.
தாமதமாக வராங்க, அதனால் சொல்ல முடியல. நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்கள், பேராசிரியர்கள் இதை சமூக தளத்தில் எடுத்துக்கொண்டு பிரச்சாரம் செய்ய வேண்டும். எப்பொழுதும் 4 பேரோடு பேசும்பொழுது என்ன சொல்லிடுறாங்க, நீங்கள் கிறிஸ்தவனா அல்லது சிறுபான்மையினர்னால் நம்ம என்னவோ பிழைக்க போன மாதிரி அல்லது பிழைக்க வந்த மாதிரி அல்லது ஏசகம் பண்ண இங்கே வாழ்ந்து கொண்டு இருக்கிற மாதிரி ஒரு சொல்லும் போதே கூனி குறுகி போயிடுது. எனவே அந்த சொல்லாடல் நீக்கப்பட வேண்டும். எனவே இந்த அரசியல் சட்டத்தை நீங்கள் முன்னிறுத்தி நீங்கள் அமைச்சர்களோடோ அல்லது தலைவர்கள் அவர்களோட பேச வேண்டும். அதன் பிறகு சுருக்கமாக தமிழ்நாடு சட்டசபையில் பேரவையில் தனி தீர்மானம் ஒன்றை தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொண்டு வந்தார். பட்டியல் இனத்தோருக்கு வழங்கப்படும் இடஒதுக்கீடு உள்ளிட்ட சலுகைகளை கிறிஸ்தவராக மதம் மாறிய ஆதி திராவிடர்களுக்கும் விரிவுபடுத்த அரசியல் அமைப்பு சட்டத்தில் உரிய திருத்தங்கள் மேற்கொள்ளுமாறு இந்திய அரசை வலியுறுத்துவதாக அந்த தீர்மானத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தது. ஆதி திராவிட கிறிஸ்தவர்களுக்கு ரிசர்வேஷன் இடஒதுக்கீடு வேண்டும்னாக்கா அரசியல் சட்டத்தை திருத்தணும். நாம் அதை கேட்கல. நாம் பிற்படுத்தப்பட்டோர், இப்போ நம்மளை பிற்படுத்தப்பட்டோரில் சேர்த்துருக்காங்க. அந்த பிற்படுத்தப்பட்டோருக்கு உள்ள அந்த ஒதுக்கீட்டில் உள் ஒதுக்கீட்டில் 3 விழுக்காடு கலைஞர் அவர்கள் கொடுத்தார்கள். ஆனால் நம்முடைய பெரும்பான்மையான கத்தோலிக்க கிறிஸ்தவர்களை அல்லது மற்ற பிரிவு கிறிஸ்தவர்களை ஆலோசிக்காமல் கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த நாகர்கோவிலைச் சேர்ந்த கிறிஸ்தவ பாதிரிமார்கள், ஆயர்கள் அவர்களாக முடிவெடுத்து எங்களுக்கு 3 விழுக்காடு வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள். கலைஞர் கொடுத்ததை, அரசாங்கம் கொடுத்ததை வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள். அதனுடைய விளைவு இன்றைக்கு மருத்துவத்திலோ பொறியியல் துறையிலோ அல்லது வேலை வாய்ப்பிலோ நம்முடைய மக்களுக்கு அந்த 3 விழுக்காட்டில் நாம் இடஒதுக்கீடு வாங்க முடியவில்லை. எனவே அது தவறு. அந்த தவறை நம்முடைய பேராயர், நம்முடைய சென்னை பேராயருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று அல்லது தமிழ்நாடு கவுன்சில், பிஷப் கவுன்சில், அந்த கவுன்சிலுக்கு கொண்டு சென்று இதை பற்றி நீங்கள் தீவிரமாக விசாரித்து நம்மளுக்கு அந்த பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறையில் கொடுக்கக்கூடிய அந்த விழுக்காட்டை நாம் பெற வேண்டும். அடுத்ததாக இது ஒன்று பிச்சை கேட்கல. இது 1950 341வது பிரிவின் கீழ் பிறப்பிக்கப்பட்ட அரசாணையில் பாரா 3 சேர்த்து தலித், முஸ்லிம்கள் மற்றும் கிறிஸ்தவர்களை பட்டியல் ஜாதிகளின் வரம்பில் இருந்து குடியரசுத் தலைவர் விலக்கிய விதம் அரசியல் அமைப்புக்கு எதிரானது என்று ரங்கநாத் மிஸ்ரா ஆணையம் கூறியுள்ளது. அது முடிவுக்கு வர வேண்டும். இதற்கு அரசமைப்பு சட்டம் திருத்தம் எதுவும் தேவையில்லை. இந்த பணியை நிர்வாக உத்தரவின் மூலமும் செய்யலாம் என்று அலி அன்வர் அவர்கள் கூறினார். அதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். நிறைய இருக்குது, சொல்கிறதுக்கு முடியாது. அடுத்ததாக பிசி 30 விழுக்காடு என்று இருந்ததை இஸ்லாமியர்களுக்கு தனியே 3.5 விழுக்காடு, கிறிஸ்தவர்களுக்கு தனியாக 3.5 விழுக்காடு என்று உள் ஒதுக்கீடு செய்தது. கிறிஸ்தவர்கள் பிசி ஒதுக்கீடே போதும், பிசிக்குள் தனியாக உள் ஒதுக்கீடு வேண்டாம் என்று திருப்பளித்து விட்டார்கள் இல்லையா? முன்னே சொன்னது அது தவறு. அந்த தவறை நீங்கள் திருத்தி கொள்ள வேண்டும். இந்த 3 கோரிக்கைகளோடு இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்பாக கிறிஸ்தவர்களுக்கு என சிறுபான்மையினருக்கான இடஒதுக்கீடு அமலில் இருந்தது. ஆகவே கிறிஸ்துவ மதத்திற்கு மாறும் பட்டியலினத்தவரும் அந்த இடஒதுக்கீட்டை பெற முடிந்தது. இதன் காரணமாக பட்டியலினத்தாருக்கு மட்டும் என தரப்பட்ட டிப்ரெஸ்ட் கிளாஸ் இடஒதுக்கீடு மதம் மாறிய பட்டியலினத்தவருக்கு கொடுக்கப்படவில்லை. பூனா ஒப்பந்தத்தின் போது தங்களுக்கு சிறுபான்மையினர் இடஒதுக்கீடு வேண்டாம், தலித் கிறிஸ்தவர் இடஒதுக்கீடு வேண்டும் என்றார்கள் கிறிஸ்தவர்கள். இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு ஒரு குடியரசுத் தலைவர் ஆணையின் மூலம் பட்டியலினத்தவர் இந்து மதத்தை சேர்ந்தவர் என்று வரையறுக்கப்பட்டது. இந்த ஆணை 1956 ஆண்டில் திருத்தப்பட்டு சீக்கிய மதமும் இணைக்கப்பட்டது. இந்த கருத்தையும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதோடு நாம் இந்திய மக்கள் தொகையில் சிறுபான்மை இல்லை. இந்து மதம் என்பது 450 உட்பிரிவுகளையும் 7 பெரும்பிரிவுகளையும் உள்ளடக்கியது தான் இந்து மதம். இந்து மதத்தில் ஒரு கடவுள் கிடையாது, பல கடவுளை கும்பிடு 450 வகையான வழிபாடுகள் உண்டு. ஆகவே அவர்கள் தனிப்பட்ட முறையில் பார்த்தால் அவர்களும் சிறுபான்மையினர் தான். இந்த 450 வழிபாட்டை
80 விழுக்காடு இந்தியாவினுடைய 80 விழுக்காடு மக்கள் தொகையோடு வகுத்தால் எல்லோரும் 5 கோடி 6 கோடி தான். அப்படி பார்க்கும் பொழுது கிறிஸ்தவர்களும் ஏறக்குறைய 5 கோடி 6 கோடி இந்திய ஒன்றியத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். ஆகவே நமக்கு சம உரிமை உண்டு, நாம் சிறுபான்மையினர் இல்லை என்கின்ற அந்த வரலாற்று உண்மையை இறையியல் அந்தணர்கள் அமைச்சர் அவர்களுக்கும் தலைவர் அவர்களுக்கும் எடுத்து சொல்ல வேண்டும் என்கின்ற அந்த வேண்டுகோளோடு என்னுடைய கருத்து பரிமாற்றத்தை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.